வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைங்களுக்காக பேனா அனுப்புறதுக்காக நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா இடத்துலையும் போட்டிருந்தோம். அதிலிருந்து வந்த எல்லா பிள்ளைங்களுடைய அட்ரஸுக்கும் இன்னைக்கு பேனா அனுப்ப போகிறோம். பேனா நல்ல ஒரு தரமான பேனா நம்ம வாங்கியிருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமாக பிள்ளைங்க பரீட்சை நல்லபடியாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அற்புதமாக தேர்ந்தெடுத்து வாங்கி நம்ம அனுப்புகிறோம். அம்மாவோட பாதத்தில் யாகத்தில் வச்சு நம்ம அனுப்புகிறோம். நாகலட்சுமி வாராகி தாயினுடைய பேரருள் பிள்ளைங்க எல்லாருக்குமே கிடைக்கணும். அவங்க எல்லாருக்குமே இது ஒரு மைல்கல். இதில் அவங்க அடி எடுத்து வச்சா தான் மேலே மேலே போக முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த முயற்சி எடுத்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் நம்ம அனுப்ப போகிறோம். உங்களுக்கு ஒரு நாள் இல்லை 2 நாளுக்குள்ளே உங்கள் அட்ரஸுக்கு வந்துடும். ஃபோன் அட்டன் பண்ணி தயவு செஞ்சு கொடுக்குறத கரெக்டாக வாங்கிக்கங்க. இன்னைக்கு நம்மளோட கொரியர் அனுப்புகிற விஷயம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 11 மணி 12 மணிக்கெல்லாம் அனுப்பிடுவோம். வீடியோ எந்நேரம் போஸ்ட் ஆகுதுன்னு தெரியல. வாங்கிக்கோங்க. இன்னொன்று நிறைய பேர் 6ஆம் வகுப்பு படிக்கிறோம், 7ஆம் படிக்கிறோம், அதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு விருப்பம் தான். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ எந்த ஒரு விஷயமும் அம்மாவோட உத்தரவின் பேரில் நம்ம நடத்திக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு பார்சல் ரெடி ஆகுது. யாக விபூதி, அம்மாவினுடைய வாராகி தாயினுடைய குங்குமம், பேனா இது உங்களுக்கு சேரும். முழுமையான மனசோட அம்மா மேலே மிகுந்த பக்தியோட நீங்கள் எல்லாரும் பாஸ் ஆன உடனே அம்மா ஒரு நாளைக்கு பார்த்து நன்றி சொல்லுங்க. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இது இன்னைக்கோட இந்த பதிவுக்கான விஷயம் முடியுது. இனிமேல் பேர் அட்ரஸ் அனுப்புனீங்க அப்படின்னா அனுப்ப முடியாது. அதையும் இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக்கிறேன். முக்கியமாக நம்மளோட வாராகி சீக்ரெட் சித்தர் ரெமடிஸில் ஆயிலு, ஷாம்பு, வெயிட் லாஸ் பவுட்ரு, பூஸ்டர் மிக்ஸு, மூட்டு வலி தைலம், அதே மாதிரி தேமல் அரிப்பு இருக்கிறதுங்களுக்கான ஒரு தைலம், முகத்துக்கு ஃபேஸுக்கு நிறைய பருக்கள், தேமல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான தைலம் என்ன நிறைய நம்ம ப்ராடக்டில் தயார் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்பர் இருக்குது, தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இருக்காமா இல்லையாம்மா அப்படின்னு. நாங்கள் தயார் பண்ணது எப்போவுமே இருக்கத்தான் செய்து, நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி இன்னைக்கு நான் அட்ரஸ் எழுத போகிறேன். எழுதிட்டு பிள்ளைங்க எல்லாருக்கும் அனுப்பலாம். நாகலட்சுமி வாராகி தாயினுடைய பேரருள் உங்கள் எல்லாருக்குமே நிறைந்து கிடைக்கணும். அம்மாவினுடைய அருளாசினால எல்லா பிள்ளைங்களும் படித்ததை மறக்காம அழகாக பரீட்சை எழுதி பாஸ் ஆகி மகிழ்ச்சியோடு இருக்கணுங்கிற ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு நம்ம பார்சலை போட போகிறோம். முக்கியமாக படிக்கிற பிள்ளைங்க இந்த பரீட்சை டயத்துலையாவது ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு கொஞ்சம் படித்ததை திருப்பி ரிவிஷன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இவ்வளவு நாள் படிச்சுட்டு மறந்துருச்சுன்ற ஒத்த விஷயத்தினால பரீட்சையில் எழுதாமல் வந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால படிச்சிங்களோ படிக்கலையோ இந்த ஒரு வருஷமா இந்த வரக்கூடிய நாட்களில், அதாவது பரீட்சை ஆரம்பித்த நாள்ல இருந்து பரீட்சை முடிகிற வரைக்கும் ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லீவு தானே தங்குங்களா? 1 மாதமோ 2 மாதமோ நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க. பிடிச்ச மாதிரி அம்மாச்சி வீடு அப்பாய் வீடுன்னு போகிறீங்க. அழகாக ஹாப்பியாக இருக்க போகிறீங்க இல்லையா? அதனால அந்த பரீட்சை நடக்கிற டயத்தில் மட்டும் முக்கியமாக ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிங்க தங்குங்களா? சரியா? யாக பிரசாதம், நம்ம வாராகினுடைய குங்குமம், உங்களுடைய பேனா ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டோம். இது உங்கள் வீட்டை ஒரு நாள் இல்லை 2 நாளில் சேர்ந்துடும். ஸ்பீடு பார்சல் தான் போட போகிறோம். ரொம்ப ஸ்பீடாக உங்கள் கைக்கு வந்துடும். எல்லாரும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பரீட்சை எழுதுங்க. எதுவுமே முடிவு இல்லை, இது ஒரு ஆரம்பம். அதனால யாரும் மனத்தளர்வு இல்லாமல் அம்மாவை மனதில் நினச்சி நீங்கள் பரீட்சை எழுதுங்க. அம்மா எப்பவும் கூட இருந்து அருள் கொடுத்து அவங்களே உங்கள் கைப்பிடிச்சு பரீட்சை எழுத வைப்பாங்க. நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக பரீட்சை எழுதணுன்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.